தேர்தலில் வெற்றி பெறதுக்கு மக்களுடைய சப்போர்ட் தேவையில்லையா? மக்கள் ஓட்டு போட தேவையில்லையா? அரசியல்ல இந்த வியூகம் செட் பண்றவங்க, இவங்க இருந்தாலே தேர்தல்ல வெற்றி பெற்றறலாம். 2021ல டிஎம்கே அப்படிதான் வெற்றி பெற்றாங்க. அதே மாரி 2026ல தாவைக்கா அப்படி வெற்றி பெற போறாங்களா? அந்த வியூகம் அமைக்கிறார் இல்லைங்களா? பிரசாந்த் கிஷோர். அவரே பீகார் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைஞ்சுட்டார். டெபாசிட் இழந்துட்டாரே. அவர் எப்படி விஜய வெற்றி பெற வைக்க முடியும்? அவர் ஒரு சங்கியாச்சே! அப்படின்னு இந்த 2026 தேர்தல் களம் ஓராண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ சூடு பிடிக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ இந்த இன்ட்ரோவையும், டைட்டிலையும் வச்சு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்தல்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமாக ஆகிடும் இல்லைங்களா? ஆனால் 2026ல் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்கான அந்த ஃபீவர்னு சொல்லுவாங்க, அந்த எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அது இப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு தோணுது. பிரசாந்த் கிஷோர், விஜய் அவர்கள் சந்திப்பு. இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். பட் மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர். இந்த பொலிட்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட்சி எந்தெந்த இடத்துல போட்டியிடணும், எப்படி போட்டியிடணும், எந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணணும், மக்களை எப்படி கவரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகமாக செட் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் இந்த எல்கேஜி படம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டீம் வருவாங்க. ஒரு டீம் நீங்கள் இப்படி தான் பேசணும், நீங்கள் இதை தான் பேசணும், நீங்கள் இப்படி தான் அந்த காஸ்டியூம் இருக்கணும், உங்களுடைய அந்த பேச்சுக்களுடைய தோரணை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரக்டர் இருப்பார். நம்ம நடிக்க சொன்னால் நடிக்கணும். அது நீங்கள் நடிக்கிற வேலை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். நான் சொல்லி தரதை நீங்கள் அப்படியே செய்யணுங்க. அதுதாங்க தேர்தல் வியூக அமைப்பாளருடைய வேலை. சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் இதெல்லாமே. ஸோ பிரசாந்த் கிஷோர் அதை தான் பண்ணார். அவருடைய சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 99% அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ண ஒரே ஒரு தேர்தல் வியூகம் காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் அவங்க தோற்று போனாங்க. அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா 2021ல் கடைசியாக அவர் பண்ண தேர்தல் வியூகம் வரைக்குமே அவர் வெற்றி பெற்றார் தான் சொல்ல முடியும். வெற்றி பெற்றார் தான் சொல்ல முடியலாம் கிடையாது. அவர் பேரில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இவர் ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவார். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இந்த கட்சிக்கு தேர்தல் வியூகம் அமைச்சோம்னா நம்மளுடைய பேர் இன்னும் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது 2021ல் டிஎம்கேவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க அஃபிஷியலாக ஒர்க் பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோருடைய அந்த டீம் ஒர்க் பண்ணும்பொழுது ஆதவ் அர்ஜுனா கூட இருந்தார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஒரு ஆன்டி இன்கம்சியாக இருந்துச்சு ஆளுங்கட்சிக்கு. 10 வருடங்களாக ஏடிஎம்கே ஆட்சி. ஜெயலலிதா அம்மா அவர்கள் உயிரோட இல்லை. கட்சி பார்த்தீங்கன்னா 2ஆக பிளவுபட்டு நிறைய பிரச்சனைகள், பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது நார்மலாக பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த 2021 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்படி வின் பண்ணுற கட்சியோடைய பாசிபிலிட்டியை அதிகமாக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு டீம் கூட நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த தொங்கு சட்டசபை மெஜாரிட்டி இல்லாமல் ஜெயிக்கிறது, கூட்டணி ஆட்சி இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஆட்சியை அமைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணதான் 2021ல் இவங்க பிரசாந்த் கிஷோர் கூட இவங்க ஒர்க் பண்ணாங்க. 2021ல் அதே மாதிரி தனிச்சு போட்டு கூட்டணி நல்ல கூட்டணி அமைச்சு நிறைய விளம்பரங்கள், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, திராவிட மாறல், திராவிடியன் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தோரணையே, அதாவது நம்ம இப்போ தற்போதைய முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவருடைய தோரணையே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் நவுட் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படியே. ஸோ இவர் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய உடல் மாற்றமும் சரி, அவருடைய அந்த கட்சி மாற்றமும் சரி, அந்த வியூக மாற்றமும் சரி, எல்லாமே அழகாக பண்ணி 2021ல் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ 2026ல் விஜய்க்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே சொன்னோம் இல்லைங்களா? பீகார் தேர்தலில் அவர் போட்டியிட்டு டெபாசிட் இழந்துட்டாருப்பா. 4 தொகுதியில் போட்டியிட்டார். 3 தொகுதியில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழந்துட்டார். அவர் எப்படி விஜய் ஜெயிக்க வைக்க போகிறார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தேர்தல் வியூக அமைப்பாளர் அப்படிங்கிறது வேற, அரசியல்வாதி அப்படிங்கிறது வேற அப்படின்னா பிரித்து பார்க்கணும் நம்ம. இப்போ தேர்தல் வியூகம் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஓட் பேங்க், அவங்களுடைய கட்சி, அந்த தனி மனிதருடைய அந்த மிகப்பெரிய ஒரு பலம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இவர் தேர்தல் வியூக அமைப்பாளர் இவரே ஜெயிக்கல அப்படிங்கிறது இந்த வாதத்தை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா 2021ல் டிஎம்கே ஜெயிக்க வச்சது இவருன்னு ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போது அன்னைக்கு 2021ல் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்களே சொன்னாங்க, எங்களுக்கு குறைவான சீட்டு கொடுத்தது காரணமே
அவங்க பிரசாந்த் கிஷோருடைய பேச்சு கேட்டுட்டு அந்த சீட்டை அவங்க போட்டது தான் காரணம். அதனால தான் எங்களுக்கு குறைவான சீட்டே குடுத்தாங்க அப்படின்னு, அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே அந்த சமயத்தில வந்து நெறைய செய்திகள்ல பேட்டி குடுத்துருக்காங்க. இது நம்ம வந்தும் பிளைண்டா சொல்லல. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் நானு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே ஆதரவாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு சங்கி. அவரு கூட வந்து விஜய்க்கு வந்து ஒர்க் பண்றதால, அப்ப விஜயும் ஒரு சங்கி. அப்போ வந்து அவர் வந்து பிஜேபியோட பி டீம். ஸோ அவரு வந்து எப்பவுமே வந்து சங்கிகளுக்கு ஆதரவா தான் செயல்படுவாரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பிரசாந்த் கிஷோர் சங்கி தான். அந்த சங்கி கூட நீங்க ஏன் 2021ல கை கோட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். திராவிடியன் ஸ்டாக் டிஎம்கே பார்த்து கேட்க தோணும் இல்லைங்களா? பட் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பா அங்கிருந்து வராது. அதுக்கான அந்த உருட்டல் மழுப்பல் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதான் பிரசாந்த் கிஷோருடைய வரலாறு. இவருடைய தேர்தல் யுத்திகள்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஷியோ தான் அவருக்கு. முக்கியமா அவர் வந்துட்டாலே அந்த கட்சி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மேற்பார்வை இருக்கிறவர். விஜய்க்கு அவர் பண்றாரு அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு 2026ல 15லேருந்து 20% ஓட் பேங்க்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே அரசியல் களத்துல இறங்கி அவர் ஒவ்வொரு ஊருக்கா போய் மக்கள பார்த்து அமைக்கிற கூட்டணி எந்த தொகுதியில போட்டியிட போறாரு, எதிர்க்கட்சிகளை எப்படி ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் எப்படி வந்து கையாள போறாரு அப்படின்னு பல கேள்விகள் அடங்கியிருக்கு. பட் டூ ஏர்லி இது. இன்னும் டைம் இருக்கு பேசணும் நம்ப. சரி ஓகே. இப்ப பிரசாந்த் கிஷோருடைய வேலைகள் இதுதான். இப்ப தாவேகாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? என்னப்பா சொல்றீங்க? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. ஒரு எலக்ஷன்லயும் போட்டியிடல. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியிலயாவது அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரா? எந்த கட்சியில ஒர்க் பண்ணியிருக்காரா? அந்த அனுபவமும் கிடையாது. இப்ப ரீசென்ட்டா மாவட்ட செயலாளர்களே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வாங்கிட்டு, ஜேசிபில போய் மலர் வளையம் போடுறது, மலர்கள தூவுறது அப்படின்னு பயங்கர அட்டூழியம் பண்றாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவுல ஒரு விதமான அவர் மேல நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதுக்கு விஜய் அவர்கள் பண்ண முக்கியமான காரியம் என்னன்னா, மாவட்ட செயலர்களை கண்காணிக்கிறதுக்கான குழு ஒண்ணு அமைச்சிருக்காரு. தன்னுடைய கட்சியில எத்தனை குழு இருக்கு அப்படிங்கிற ஒரு குழுவும் அறிவிச்சிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு அடிகளும் நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மூத்த அரசியல்வாதிப்பா. அரசியல் நல்லா கத்துக்கிட்ட ஒரு ஆள் இதெல்லாம் பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு. தாவேகாவால 15லேருந்து 20% ஓட்டுகள் பெற முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 10லேருந்து 15% வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவர் இறங்கி, களத்துல இறங்கி, அவர் ஒவ்வொரு விஷயமும் கையில எடுக்கும்போது பேசினார்னா, அந்த ஓட்ட ரீச் பண்ணிட முடியும். பட் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ட எப்படி சீட்டா கன்வெர்ட் பண்றாரு? அதுக்கு அவர் அமைக்க போற கூட்டணிகள் என்ன? அதுக்கு அவர் எடுக்க போற பிரச்சனைகள் என்ன? மக்கள் பிரச்சனைகள் என்ன? அவர் வந்து களத்துல வந்து நின்னு, எப்படி மற்ற தலைவர்கள் மாரி எப்படி அவர் இறங்கி போராட போறாரு? அப்படிங்கிற விஷயம்லாம் பொறுத்து தான் அந்த 15க்கு மேல வாங்குற ஒவ்வொரு பெர்சன்டேஜும் கால்குலேட் ஆகும். இன்னும் சொல்லப்போனா 20% ஆகுமா? அதுக்கப்புறம் அவர் ஆட்சிய பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள வச்சு நம்ம வந்து ஆட்சியில பங்கு கேட்க முடியுமா? இங்க வந்து தனியா எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை மாறுமா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இது எல்லா கேள்விக்கும் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல தான் நமக்கு விடை தெரியும். ஒருவேளை நெறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. என்னன்னா, அந்த ஏடிஎம்கே கூட தான் வந்து கூட்டணி வைக்க போறாருன்னு. ஆனா அதையும் உடைச்சுட்டாங்க. தாவேகா தலைமையில வர கட்சி கூட தான் 2026ல கூட்டணி அப்படின்னு. அப்ப தாவேகா தலைமைன்னா, அப்ப விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். ஸோ அவர யாரு முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு வராங்களோ, அந்த கட்சியோட தான் கூட்டணி அப்படிங்கிறத ஓப்பன் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து இங்க இந்த கட்சி கூட கூட்டணி, அந்த கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிற வந்து நம்ம இப்ப ஏடிஎம்கே கூட போறாருன்னு வச்சுக்கங்களேன், அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. அவருடைய பெர்சன்டேஜ் ஓட் பேங்க் வந்து நிரூபிக்க முடியாது அப்படின்னு நெறைய பேசுனாங்க. ஆனா இப்ப சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ விஜய் அவர்கள் தலைமையில வரும்போது கண்டிப்பா அப்படி நடந்துச்சுன்னா, அவருடைய கட்சி தான் எல்லா இடத்துலயும் அதிக இடத்துல நிக்க போறாங்க. அப்ப 234 தொகுதி இருக்குன்னா, 234 தொகுதியில பெரும்பான்மைக்கு அதிகமான தொகுதியில கண்டிப்பா நிக்க போறாங்க அவங்க. இது வந்து இங்க ஓப்பனா டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்ப ஏடிஎம்கே போய் தன்னுடைய கட்சிய வந்து பெரிய கட்சி நெறைய டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கும் பார்த்தீங்கன்னா, ஓட் பேங்க் வந்து பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 2லேருந்து 3% அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் தான் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க? அதுக்கப்புறம் பிஜேபி இன்னொரு கூட்டணி அமைக்க போறாங்களா? அப்படின்னு இந்த அரசியல் களம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பரபரப்பாவே அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா, விஜய் அவர்களுடைய இந்த பிரசாந்த் கிஷோர் சந்திப்புக்கு ஆதவ் அர்ஜுனா முக்கிய காரணம்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2021ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதே பிரசாந்த் கிஷோர் கூட டிஎம்கே கூட ஒர்க் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளிய வந்து, அவரு இந்த சந்திப்புக்கு மிக முக்கிய காரணமே யாருன்னா ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவரும் ஒரு
வியூக அமைப்பாளராக இருந்தார். அப்புறம் விசிக கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தார். இப்போ பொதுச் செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கால இருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நகர்த்திக்கிட்டே போகிறாங்க, இந்த வெற்றியை நோக்கி நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. அதே சமயம் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் விஜய் அவர்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம என்னதான் நிறைய வியூகங்கள் அமைச்சாலும், நிறைய பிரச்சனைகள் கையாண்டாலும், களத்துக்கு போனாலும் இந்த உட்கட்சி பூசலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவலி. இது வந்து மூத்த அரசியல்வாதிகளே பயங்கரமா பிரச்சனைக்கு தலைவலிக்கு ஏற்படக்கூடிய விஷயம் இந்த உட்கட்சி பூசல். இந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை கண்காணிக்க குழு போட்டார் இல்லைங்களா, அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் அந்த குழு கண்காணிக்குதா, மாவட்ட செயலாளர்கள் உண்மையாகவே இருக்காங்களா, அவங்களுடைய வேலைகள் மக்கள் அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதான் கவனிக்கணும். ஏன்னா மாவட்ட செயலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு முடிவு எடுக்கும், மாவட்ட செயலர்கள் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு தான் கெட்ட பேர் ஆகும். இதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுத்து தான் அடுத்த கொண்டு போகணும். அதுக்கப்புறமா இந்த சீட்டு ஷேரிங் இருக்கு இல்லைங்களா, இது இந்த எனக்கு தான் அந்த சீட்டு வேணும், இந்த கட்சிக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கணும், அந்த கட்சிக்கு அத்தனை தொகுதிகள் ஒதுக்கணும், நம்மளுடைய ஆளுங்கட்சிக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட ஒன்றி செயல்படணும் அப்படின்னு நிறைய கள அரசியலில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. பர்சனலாக கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை 234 தொகுதிகளும் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சா தாவேகா ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னா ஆம்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகுதி பேரையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.